பார்க்கக்கூடியது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். பிகாஸ் இன்னைக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரணம். அண்ட் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கு. செரிமானம் குறைஞ்சாலே நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும். ஸோ இன்னைக்கு உலக நலவாழ்வு சங்கம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இம்சாம் போன்ற பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு உலகம் முழுக்க போராடிட்டு வருது ஒரு காரணத்துக்காக, என்னன்னா ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்பைருலின். கடல் பாசி, சமுதிர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைருலினால கிட்டத்தட்ட 60-75% அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான புரதச்சத்துக்கள் ஸ்பைருலினால இருக்கு. எந்த விதமான உணவுலையுமே இல்லாத அளவிற்கு 60-75% புரோட்டீன்ஸ் ஸ்பைருலினால மட்டும்தான் இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ், சர்க்கரை, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15% சர்க்கரை ஸ்பைருலினால இருக்கு. GLA அப்படின்னு சொல்லக்கூடிய காமா லினோலிக் ஆசிட், இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல கொழுப்பு, இது ஸ்பைருலினால இருக்கு. மினரல்ஸ், அயன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம், இந்த மாதிரியான நிறைய மினரல்ஸ் இதெல்லாமே ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா ஸ்பைருலினால இருக்கு. விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் விட்டமின் B1, B2, B3, B6, B12, விட்டமின் E, விட்டமின் K, விட்டமின் H, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இதுவும் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா ஸ்பைருலினால இருக்கு. அண்ட் பிக்மெண்ட்ஸ், ஃபைகோசைனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில், பீட்டா கரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்பைருலினால இருக்கு. ஸோ ஸ்பைருலினாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட், குளோரோஃபில் இருக்கிறதுனால ரத்த விருத்தி அடை, அதாவது நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைகோசைனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால லிவர் மற்றும் கிட்னி இந்த 2 உறுப்புகள்ல டேமேஜஸ் ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய. மூன்றாவது, தைராய்டு கிளான்ஸ். ஸோ தைராய்டு நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒரு கிளாண்ட். இப்போ தைராய்டு ஹார்மோனோட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலும் ஸ்பைருலினா எடுக்கலாம். அதே போல உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க, ஸோ பிகாஸ் பேசிக்காகவே 2 விஷயம். ஒன்று என்ன ஆகுன்னா, பசி தூண்டாது, ஏன்னா இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் ஸ்பைருலினால இருக்கிறதுனால அடிக்கடி பசி எடுக்காது. 2வது, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பையும் அதிகமாகும். ஸோ உடல் எடை குறைக்கிறதுக்காகவும் ஸ்பைருலினா பயன்படுத்தலாம். பாலிசாக்கரைட்ஸ், அதாவது இந்த சர்க்கரை இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படும். அதே மாதிரி விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விட்டமின்ஸ் பத்தி நான் சொன்னேன். அது முக்கியமாக விட்டமின் B12, ஏன்னா இந்த விட்டமின் B12 ரத்த சோகை, அனிமியா போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. அதே போல விட்டமின் B12 நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு முக்கியமான ஒரு விட்டமின். ஸோ இந்த விட்டமின் B12 இது பெரும்பாலான வெஜிடேரியன் சோர்ஸ்ல கிடையாது. ஸோ ஸ்பைருலினால தான் ரிச் சோர்ஸ் வந்து இருக்கக்கூடிய. பீட்டா கரோட்டீன்ஸ்ங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்க முடியும். அதே போல கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, ரேடியேஷன் ஒரு கீமோதெரப்பில இருக்காங்க அப்படின்னா அதனோட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. செலினியம் முக்கியமான ஒரு மினரல் இதுல இருக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடியது. அதே போல முழுமையான ஒரு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால மிஸ்கேரேஜ்ங்கிறது என்ன, அடிக்கடி குழந்தை தங்காது, அது கரு நிற்காது, அபார்ஷன் ஆகும். ஸோ அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளை தடுக்கக்கூடியது. அதே போல ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடல் சோர்வு, மன அழுத்தம், இந்த பாதிப்புகள் இது வராமல் தடுக்கக்கூடியது. பிரெக்னென்ட் ஆகும், கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸ்பைருலின். ஸோ 3 கேப்சூல் ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரோம்.